கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனை மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஜெபிப்பதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் இருந்த இடங்களிலே கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல் காத்து புதியதொரு மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்து இந்த ஆண்டவரை 3வது நாளிலும் உம்மை துதிக்கவும் உம்மிடத்திலே பற்பல நிலையில் உள்ள மக்களுக்காக மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் அவைகளால் எங்களை உணர்த்தியருளும், எங்களை உயிர்ப்பித்தருளும், எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்தின்று 423வது பாடலை பாடுவோம். 423வது பாடல், விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விரும்பாயவர் செவியில் தொனி, விரும்பாயவர் செவியில் தொனி, இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்று மன்னாவதுவே, மூசி பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம், மூசி பாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் மோற்றம் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்த, பயங்கள் யாவும் இயேசு வென்றால், பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடி போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை, அது மாயை கொண்ட நெஞ்சை, அது மயக்கமின்றி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே முடிவே, என் நாள் வரும் துதியை நீரே, என் நாள் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விரும்பாயவர் செவியில் தொனி, விரும்பாயவர் செவியில் தொனி, இனிப்பாகுது பாசம். நம்முடைய எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலைமையில் இருப்போம். நம்முடைய இந்தியா தேசத்திற்காக, நம்முடைய இந்தியா தேசத்தில் வாழுகிற மக்களுக்காக
பற்பலப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் அந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரில் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமை உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகாவிலை இருந்த இரத்தத்தால் மீட்டு கொண்ட உடைய ஜனமாய் எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்தில் நின்றும், பாவத்திலும் பிசாசும் தந்திரங்களும் விரோதங்கள் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினில் நின்றும், தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்தில் நின்றும், பொறாமையிலும் பகைமையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாட்சி நின்றும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்தில் நின்று, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினால் வருகிற சகல வஞ்சனைகளில் நின்றும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்று, பெருவாரி வியாதிகளிலும் பஞ்சத்தில் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடிதில் வரும் மரணத்தில் நின்றும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலக்கத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்தில் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டுதலிலும் சபை பிரிவில் நின்றும், இருதய கணித நிமித்தம் உமது வசனத்தையும் கற்பனை அசட்டை பண்ணும் துணிவில் நின்றும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய பரிசுத்த மனுஷாதார ரகசிய நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேத நிமித்தமும், உமது ஞான ஸ்நான உபவாச சோதன் நிமித்தமும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவருடைய மனவேதனை இரத்த வேதனை நிமித்தமும், உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும், உமது அருமையான மரணத்து நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏர் நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும், மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும், எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனை, பாவியாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள முது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடோரவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தினால் நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திவாரம் மேல் அமையும் பயிற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபையின் வேலை நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதி நடப்பிக்கும் சத்தியத்தை பரிமாணம் பண்ணவும் கிருபை வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தை அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களையும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவியாயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றி மெய்யர்வாயு பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினால் நடக்கையினால் அவசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாடுகளும் ஒருமையும் சமாதானத்தை ஒரே சிந்தை மரல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து முது கற்பனை ஜாக்கிரதை நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடன் உட்கொண்டு
ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழிதப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவளை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவளை தேற்றி ஆதரித்து விழுந்தவளை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவல் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்ற ஒடுக்கப்பட்ட அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்களை உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பல் தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதை அறியாமை மன்னித்து முது பரிசுத்த வசனப்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு முது பரிசுத்த ஆவின் கிருபை அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு அருள் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரிக்கட்டாதையும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்கள் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்களும் நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். முதடியராகிய நாங்கள் எந்த உபத்திரத்தினாலும் சேதப்படாமல் முது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசு மனிதர் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய் தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையாமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்தில் மறுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தை எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணைகளை பாரும். இரக்கமாய் எங்களை ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்துள்ளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உட்காருவோம். பற்பல நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபத்தின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமறை பகுதி வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம் முதல். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்களுக்கு ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தைவெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவளை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் எங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரை, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடையவர்களும் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, அவர் உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமர் ஆகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியால் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, வாசி கேட்ட இந்த வேத பகுதியைப் போல ஆதி திருச்சபையிலே பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிறிஸ்து செய்தார். இதில் நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை இந்த வேத பகுதி ஆரம்பிக்கும் போது சொல்கிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும்
கர்த்தருடைய சீடர்கள் அல்லது விசுவாசிகள் ஜெபத்தோடு அவர்கள் ஆரம்பித்தது, அவர்கள் எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல இவ்விதமான சிறப்பு வேத பகுதிகளிலே ரட்சிப்பை குறித்து அல்லது ரட்சிப்பு என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அதிகமாக சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிற அனுபவம் அல்லது சிறைச்சாலையிலிருந்து இவ்விதமாக கட்டுகள் அருந்து போகிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவன் விடுதலை செய்கிறவர் என்பதை கர்த்தருடைய சீடர்கள் அறிந்திருந்தது போல எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஒருவேளை அன்றைக்கு தான் இப்படி நடந்ததா என்று சொல்லி சிந்திக்கும்போது இன்றைக்கும் வட இந்திய பகுதிகளிலே மிஷினரிகள் சாட்சியாய் சொல்கிற காரியம், சில நேரங்களிலே விசுவாசிகளை காவல்துறையிலிருந்து பழைய குற்றங்களுக்காக பிடித்து செல்வார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த குற்றங்களை செய்வதில்லை, மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வருகிறார்கள். அநேக நேரங்களிலே அப்படி சம்மந்தமில்லாமல் பிடித்து செல்லும் போதும் அவர்கள் சாட்சியாய் சொல்கிற காரியம், வெள்ளை ஆடை அணிந்த ஒரு நபர் வந்தார், இவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அந்த காவல்துறை அதிகாரியிடத்திலே சொன்னார். அவர்கள் எங்களை ஒன்றுமே சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் என்று விசுவாசிகள் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் சாட்சியாய் சொல்கிறார். அப்போ இது எதற்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் சொன்னால், இங்கே செய்கிற அற்புதமானது அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிப்பை காணும்படியாக செய்கிறதை என்ன செய்கிறோம். அவனும் அவனுடைய குடும்பம் அவனுடையவர்கள் யாவரும் அந்த ரட்சிப்பின் செய்தியை அறிந்து கொண்டார்கள். அதுதான் அங்கே இந்த பகுதியினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்கு நேரிட்ட துன்பங்களை பெரிதாக என்ன செய்யலை, எண்ணவில்லை. ஒருவேளை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து என்ன செய்தார்கள், பாடினார். ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கும்போது, அதுவும் குற்றமே செய்யாமல் சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை. சீடர்கள் துதித்து ஜெபித்து ஆண்டவரை என்ன செய்கிறார்கள், மகிமைப்படுத்தினார்கள் சொல்லுவார். அடுத்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது, சபையார் பேதுரு அப்போஸ்தலனுக்காக ஜெபித்த போது தேவன் சிறைச்சாலையிலிருந்து அங்கே பேதுருவை விடுதலை செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஜெபம் ரட்சிப்பு என்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக என்ன செய்கிறது சொல்லி. ஒருவேளை இதே பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது அவர் அது சிறைச்சாலையில் இருந்து தான் அந்த நிருபத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஆனால் அப்படி எழுதும்போதும் அவர் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்கிறதை பார். ரட்சிக்கப்படுகிற நமக்குள்ளே நம்ம இருக்கிற இடம் பெரிதல்ல, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை அவர்கள் நினைத்து, ஒருவேளை தாங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனைகளை அனுபவித்தாலும் அதற்காகவும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து மகிமைப்படுத்தினார்கள், மகிழ்ச்சியாயிருந்தார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களின் கால சூழ்நிலைகள், ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடைபெறும் என்று நாம் நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் நாம் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் என்ன செய்கிறதில்ல, நடைபெறுகிறதில்லை. ஆண்டவரை துதித்து நாம் ஜெபித்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், நீர் எங்களை ரட்சித்தருளும், எங்களுடைய தேசத்தின் ஜனங்களை ரட்சித்தருளும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக, நம்முடைய ஆராதனையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் துதிப்பதற்கும் நிறைய நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒருவேளை இதில் சொல்லப்பட்ட பல காரியங்கள், அங்கே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். பிறகு ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்கிறார்கள்.
ஒருவேளை சம்பவம் எல்லாம் வித்தியாசமாக நடைபெற்றாலும் அது ஆண்டவருடைய நோக்கம் எதுவோ அது நிறைவேற்றி முடிந்தவுடனே ஆக எல்லாம் அங்கே ஒரு விடுதலையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கிறார். விடுதலையோடு விசுவாசிகளுக்கு விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்துகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 40ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் வெளியே புறப்பட்டு போன பிறகு அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி என்ன செய்தார்கள், போயிட்டார்கள். எங்கெங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல விதையை எங்கெங்கே போட வேண்டுமோ திருவசனமாகிய விதையை போட்டுவிட்டு அது முளைத்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படியாக செய்துவிட்டு அடுத்த இடத்திற்கு கடந்து செல்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே அனுபவத்தை தான் அங்கே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கும்போது நாம் கொர்நேலியுவுக்கு முன்பதாக எத்தியோப்பியா ராஜஸ்திரியுடைய அந்த சம்பவத்திலையும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கேயும் அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் அந்த பிலிப்புவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்ப்போம். காணாமல் போய்விட்டார். இப்படி 2 பேர் நிற்கிறாங்க, மந்திரி மாத்திரம் இருக்கார், சீஷரை என்ன செய்யலை, காணவில்லை. ஆனாலும் மந்திரி சொல்லப்பட்டிருக்கிறது 39ஆம் வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியை என்ன செய்தான். அப்போ இங்கேயும் நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வசனம் என்கிற விதை விதைக்கப்படும் போது 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை அங்கே பேதுருவை போல ஒரு அற்புதமான விடுதலையை பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷம் சரியாக யாருக்கு போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேருகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படும் போது நமக்கு அந்த ரட்சிப்பின் வழியை அறிவிப்பது தான் நம்முடைய கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது கூட 17ஆம் வசனத்திலே அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை அவள் இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு தடையாக இருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தடையாக இருக்கிறதையும் அங்கே நீக்கி போடுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவள் சொல்கிறார், பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னோன்னே அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. ஒருவேளை சுவிசேஷத்திற்குரிய தடைகள் நீக்கப்படுகிறது. சுவிசேஷம் எங்கே செல்ல வேண்டுமோ அது செல்ல முடியாது என்கிற இடத்திற்குள்ளும் அது கடந்து சென்று அது தன்னுடைய பணியை செய்கிறதை என்ன செய்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே முடியாது என்று எதுவுமே என்ன செய்யாது கிடையாது. நாம் ஜெபித்தால், நாம் முயற்சி செய்தால், நாம் ஆண்டவரை துதித்தால் அது முடியாதது என்று எதுவுமே என்ன செய்யாது கிடையாது. இந்த நாளிலும் நாம் பற்பல நிலையிலுள்ள மக்களுக்காக இந்த மன்றாட்டி ஜெபத்தை என்ன செய்தோம், ஏறெடுத்தோம். விசுவாசத்தோடு ஏறெடுத்திருக்கிறோம். தேவன் அந்த பற்பல நிலையிலுள்ள மக்கள், அதிலும் விசேஷமாக இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்படுற மக்கள் சுகமடைய வேண்டும். அதே போல் அவர்களுக்கு மருத்துவம் செய்கிறவர்கள், அவர்களை பாதுகாக்கிற மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து விசேஷமாக அவர்களுக்காக நம் தேசத்திலும் உலக நாடுகள் அனைத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். தினமும் ஜெபிப்போம், தினமும் துதிப்போம், தினமும் வேதத்தை வாசிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மையும் ரட்சிப்பார், நம்முடைய தேசத்தின் ஜனங்களையும் ரட்சித்து அவர் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்ததை அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே செய்தார்கள். ஆண்டவரே, அதே போல சூழ்நிலைகள் எங்களுக்கு விருப்பமாய் இல்லாவிட்டாலும்
ஒருவேளை நாங்கள் அந்த நிலையில் இருந்திருந்தால், ஒரு சிறைச்சாலையிலே நாங்கள் ஒருவேளை செய்யாத குற்றத்திற்காக அந்த இடத்துல இருந்திருப்போமானால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம் என்று சற்றே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி. நிச்சயமாக நாங்கள் ஜெபித்திருக்கவோ துதித்திருக்கவோ முடியாது சுவாமி. ஏன் எங்களுக்கு இப்படி என்று சொல்லி எங்களையே ஒருவேளை பலவித யோசனைகளுக்குள்ளாக இருந்திருக்கோம். எங்களுக்குள்ளும் ஆண்டவரே, பவுலும் சீலாக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் ஜெபிக்கவும் துதிக்கவும், எங்களுடைய சூழ்நிலைகள் கடினமானதாக இருந்தாலும் ஜெபிக்கவும் துதிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமென்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஒருவேளை நாம் வீட்டில் இருந்தாலும் நாம் வீட்டிலிருந்தே ஊழியம் செய்யலாம், வீட்டிலிருந்தே ஜெபிக்கலாம். மிஷினரிகளுக்காக, நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, ஒருவேளை இந்த புதன்கிழமையிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்முடைய தேசத்திற்காக, தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்களை நிச்சயமாக நாம் அவர்களை நேசிக்கிறோம். அவர்கள் நம் உடன்பிறவாத சகோதர சகோதரிகள், அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கும் தேசம் ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த கொடிய நாட்களிலிருந்து விடுதலை ஆவதற்கும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தையும் நம்மையும் ரட்சிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்திய தேசத்திற்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை கண்டங்களுக்காகவும் அவர் காயங்களை ஏற்றவர். பாடலை கூட பாடுகிறோம், 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே என்று சொல்லி. அதை போலவே அவருடைய சிலுவை காட்சி எப்பொழுதும் நம்ம கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட கருத்தாய் ஜெபிப்போம். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீற்ற செய்குவே. ஐயா, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவீர். ஐயா, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவீர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜெப ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்ற செய்தது. அன்றைக்கு பவுலும் சீலாவும், அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது சபையாரோ ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், துதித்தார்கள். இங்கே சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதித்து ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மக்களாக ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துவீரா. தேசத்திற்காக பாரப்படுகிற மக்களுக்காக, அன்றைக்கு நெகேமியாவை போல, ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் சுட்டரிக்கப்பட்டதாக, ஒருவேளை பாழாய் போய் கிடக்கிற அந்த காட்சியை அந்த தேசத்திலிருந்து வந்த மக்கள் சொன்னபோது அவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நீர் எங்களுக்கு மன்னித்து எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உபவாசித்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்று சொல்வது போல தேசத்திற்காக, ஒருவேளை நம்முடைய தேசம் அன்றைக்கு இருந்தது போல அல்லாதபடி இருந்தாலும், ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையை பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஒருவேளை பாழாக்கப்பட்ட அறியாமையில் இருக்கிற மக்கள் அறியாமையை விட்டு வெளியே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை நெருக்குகிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். நாம் இதை பார்க்கும்போது நம்முடைய தேசம் அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான். நாம் ஜெபிக்காவிட்டால், ஒருவேளை அன்றைக்கு எஸ்தரிடத்தில் சொல்லப்பட்டது அதுதான், நீ இல்லாவிட்டால்
தேவன் வேறு யாரையாவது கொண்டு ஜனங்களை ரட்சிப்பார். ஒரு தேவன் நமக்கென்று பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம், துதிப்போம் தேசத்துக்காக. கர்த்தர் தேசத்தை ரட்சிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ரட்சிப்பின் அந்த நற்செய்தி கடந்து செல்லக்கூடாது என்று ஒரு இடமும் இல்லை சுவாமி. எல்லா இடத்திற்குள்ளும் கடந்து செல்வது, சிறைச்சாலைக்குள்ளும் கடந்து சென்றது. அது யாருக்கு போய் சரியான நேரத்திலே சேர வேண்டும். ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்படங்களுக்கு சமானம் என்று சொல்லி அந்த வேத வசனம் ஏற்ற சமயத்தில் ஒருவேளை எங்கள் மிஷினரிகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக அது எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு சென்றடையும். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டது போல கேட்டு அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும் அனுகிரகம் செய்யும் சுவாமி. அதற்காக கரிசனையோடு முழங்கால் ஒன்றி தேசத்திற்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, தேசத்தினுடைய ஜனங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிற மக்களாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் அன்பானவர்களே, பெருவாரி விஷய வியாதிகள் நடமாடும் காலத்திலே செய்ய வேண்டிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடங்கா ஜாதி கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீதின் ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய கொரோனா வைரஸ் வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா வைரஸ் வியாதி முற்றிலுமாக எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் அகற்றி ஆண்டவரே நீர் ஆரோக்கியம் வர உம்முடைய நாமத்தை உயர்த்திட வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய சித்தம், நீர் எதை சரிப்படுத்த விரும்புகிறீரோ அவைகளை சரி செய்தலும், வழுவி போனதை நல்வழிப்படுத்தும், வீண் பக்திக்குட்பட்டதை மெய் பக்திக்கு நேராக வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரை சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரித்து நல் வழியில் நடக்கிறதை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து எங்கள் தேசத்தை உலக நாடுகளை ரட்சித்தள்ள வேண்டும் என்று நம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பற்பல நிலையில் உள்ள மக்களுக்காக ஜெபித்த ஆண்டவரே, அதற்கு மறுமொழி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் சந்தித்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். தேவரீர் சுவிசேஷம் சொல்லப்படுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி எங்கே அது செல்ல முடியாது என்று நினைக்கிறோம் அங்கெல்லாம் அதை எடுத்துச் செல்கிறது போல் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் செய்தியாகவும் ஆண்டவரை எப்படி ஆகிலும் அது சென்றடைய உதவி செய்வீராக. அறியாமையிலும் ஆண்டவரே, இன்னும் பலவிதமான நெருக்கங்களிலும் ஒருவேளை அந்த இன்றைக்கு வாசித்த சூழ்நிலையில் ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு பலர் தடையாயிருந்தது போல ஆண்டவரே, தடையாயிருக்கிற காரியங்களெல்லாம் அகற்றி போட்டு எங்கள் தேசம் உலக நாடுகளிலும் எப்படியாகிலும் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக இந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸுக்காக அதிலிருந்து மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடைய வேண்டும் என்று மருத்துவர்களாக, மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறவர்களாக எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள் மற்றும் யாவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே பாதிக்கப்பட்ட யாரும் ஆண்டவரே மரித்து போகாதபடிக்கு சுகமடையும்படி செய்வீராக. அதை போராடுகிற மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு அந்த எடுத்துக்கொள்கிற தடுப்பு முயற்சிகளை கர்த்தர் ஆண்டவரே கோட்டையும் அரணும் அக்கினி மதிலுமாக இருப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன பிரகாரம் எங்களுடைய சபைகளையும் கிராமத்தையும் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்து கொள்வீராக. என்னுடைய திருச்சபைக்காக, திருமண்டலத்திற்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக, வட இந்திய திருச்சபை, உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் சார். யாரும் ஆண்டவரே
பாதிக்கப்பட்டவர் அதிலிருந்து சுகமடைய உதவி செய்கிறார். யாரும் ஆண்டவரை இனி பாதிக்கப்படாதபடிக்கு முற்றிலுமாக அந்த வைரஸை நீர் ஒழித்து போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்றைக்கு எகிப்தியர்கள் நடுவிலே எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வாதை ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னீரே, அதே போல உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக இந்த நாட்களிலே ஜெபிக்கிறதை நீர் அறிவீர் சுவாமி. அவருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரார். என்னுடைய தேசத்தை ரட்சித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, சபையின் பிள்ளைகளின் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரசவனில் உள்ள ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அவருடைய நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாம் பலனடையட்டும் சுவாமி. கல்வாரியில் சிந்தின ரத்தம் அவர்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பதாக. தேவருடைய ஆசீர்வாதம், தேவருடைய ஆரோக்கியம் தருகிற வல்லமை அவர்கள் இருக்கிற இடங்களிலே இறங்கி அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என்று கேட்கிறோம். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே பற்பல நிலையிலுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எல்லாரும் இனி எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை தங்களுடைய விவசாயத்தை குறித்தோ படிப்பை குறித்தோ தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ கவலையோடு இருக்கிறதை அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வியும் அனைத்தையும் ஆசீர்வதியும். விவசாயினுடைய பிள்ளைகள் மற்றும் வியாபாரம் செய்வர்கள் அனைவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தலும் சுவாமி. பழைய நிலைக்கு எங்களுடைய தேசம் உலக நாடுகளும் திரும்பவும் உமக்கு சாட்சிகளாயிருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்தலும். இரவுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இரவிலை காத்து அதிகாலையில் துதியோடு எழுப்ப கிருபை செய்யும். நிலத்தில் நீரிலும் ஆகாயத்திலும் பிரயாணம் செய்கிற மக்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவீராக சுவாமி. இந்த சபையை சார்ந்த பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், வெளி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு இருந்து கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பீராக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பவுலையும் சீலாவையும் போல ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாக தங்களுடைய இல்லங்களில் காணப்பட கிருபை செய்யும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஜெபாவினால் நிரப்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தன் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. ஆமென். God bless you.